வெல்கம் வியூவர்ஸ். அது சரியா ஜூன் 5, 2025 குஜராத்துடைய பனஸ்கந்தா அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற தாராத் அப்படிங்கிற ஏரியால நேரம் காலையில 8 மணி 25 நிமிடங்கள் 46 வயதான செந்தாபாய் பட்டேல் மற்றும் 40 வயதான சிவராம் அப்படிங்கிற 2 பேர் பதட்டமான முகங்களோட அந்த ஏரியாவுடைய போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள என்டர் ஆகுறாங்க. அவங்க 2 பேருமே பக்கத்தில் இருக்கிற டாண்டியா அப்படிங்கிற வில்லேஜ்ல இருந்து வராங்க அப்படின்னும் அவங்கள பட்டேல் அப்படிங்கிறவருடைய மகளான 18 வயதான சந்திரிகாவை நேற்று ஈவினிங்ல இருந்து காணோம் அப்படின்னும் போலீஸ் கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஆக்சுவலா ஒரு பொண்ணை காணோம் அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க போனா போலீஸுடைய முதல் கேள்வி என்னவா இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய எஸ்டி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த கேள்வியை தான் ஃபர்ஸ்ட் போலீஸும் அவங்க கிட்ட கேட்குறாங்க. அதாவது உங்க பொண்ணு யாரையாவது லவ் பண்றாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த பட்டேலோ இல்ல சார் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு ரொம்பவே பதட்டமா பதில் சொல்றாரு. ஆக்சுவலா ஜூன் 4ஆம் தேதி ஈவினிங் ஒரு 5 மணி போல தன்னுடைய ஃப்ரெண்டை பார்க்க போறதா சொல்லிட்டு தான் அந்த சந்திரிகா அவங்களுடைய வீட்டுல இருந்து கிளம்பி போயிருக்காங்க. பட் ரொம்ப நேரம் ஆகியுமே அவங்க வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகல அப்படிங்கறதால அவங்களுடைய பேரண்ட்ஸ் அவங்க பார்க்க போறதா சொன்ன அந்த ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி கேக்குறாங்க. ஆனா அந்த ஃப்ரெண்டோ சந்திரிகா இங்க வரவே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அன்னைக்கு நைட்டு முழுவதுமே சந்திரிகாவை தேடி பல இடங்கள்ல அலைஞ்ச அவங்களுடைய பேரண்ட்ஸ் மற்றும் ரிலேட்டிவ்ஸ் அவங்க எங்கேயுமே இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சுதான் கடைசியா அடுத்த நாள் காலையில போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ போலீஸ் முதல்ல சந்திரிகா எங்க போனாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்களுடைய வில்லேஜில் இருக்கிற சில சிசிடிவி ஃபுட்டேஜஸ் செக் பண்றாங்க. பட் அதை வச்சு அவங்க அந்த கிராமத்துல இருந்து பஸ் ஏறி தான் போயிருக்காங்க அப்படிங்கிற வரைக்கும் தான் போலீஸால கண்டுபிடிக்க முடியுது. மேலும் சந்திரிகாவுடைய மொபைல் போனோ அவங்களுடைய கிராமம் இருக்கிற அதே டவர் ரேஞ்சில் தான் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கு அப்படிங்கறதால அவங்களுடைய மொபைல் போன் மறுபடியும் எப்ப ஸ்விட்ச் ஆன் ஆகும் அப்படின்னு வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மேலும் சந்திரிகா ஒருவேளை கடத்தப்பட்டிருந்தாங்க அப்படின்னா கடத்தினவனுக்கிட்ட இருந்து அவங்களுடைய பேரண்ட்ஸ்க்கும் கால்ஸ் வரும் இல்லையா? சோ அதுக்காக சந்திரிகா அப்பாவுடைய செல்போனுக்கு வர்ற கால்ஸ் எல்லாத்தையுமே போலீஸ் ரொம்பவே உன்னிப்பா கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ இப்ப வீட்ல இருந்து கிளம்பி போன சந்திரிகா எங்க போனாங்க, அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கறத பத்தியும் அதுக்கு அப்புறமா நடந்த பரபரப்பான சம்பவங்களை பத்தியும் தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய அஃபீஷியல் டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவோம். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் கிடைக்காதவங்களுக்கும் அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் கிடைச்சிரும். டெலிகிராம் யூஸ் பண்ணாதவங்களுக்கு வாட்ஸ்அப்ல நம்மளுடைய சேனல் இருக்கு, அங்கேயுமே உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் கிடைச்சிரும். நம்மளுடைய அஃபீஷியல் வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. சந்திரிகாவுடைய மொபைல் போன் நம்பரை ரொம்பவே டீப்பா வாட்ச் பண்ணிட்டு இருந்த போலீஸ் அவங்க காணாம போய் 2 நாட்கள் கழிச்சு, அதாவது ஜூன் 7 அன்னைக்கு குஜராத்தில் இருக்கிற அகமதாபாத் அப்படிங்கிற சிட்டில மறுபடியும் ஸ்விட்ச் ஆன் ஆகுறத கண்டுபிடிக்கிறாங்க. சோ உடனடியா அந்த நம்பருக்கு கால் பண்ணி பாக்குறாங்க. ரிங் போயிட்டே இருக்கு, பட் அதை யாருமே அட்டென்ட் பண்ணல. மேலும் அடுத்த 10 மினிட்ஸ்லயே மறுபடியும் அந்த மொபைல் நம்பர் ஸ்விட்ச் ஆஃப் ஆகுது. சோ உடனே அகமதாபாத்துக்கு போன போலீஸ் அங்க சந்திரிகாவை தேட ஆரம்பிக்கிறாங்க. பட் போலீஸ் இப்படி அவங்கள அங்க தேடிட்டு இருக்கும் பொழுது அவங்களுடைய மொபைல் நம்பர் அடுத்த ஒரே வாரத்துல மத்திய பிரதேசத்தில் இருக்கிற உஜ்ஜயினி அப்படிங்கிற சிட்டிலையும் ராஜஸ்தான்ல இருக்கிற உதய்பூர் அப்படிங்கிற சிட்டிலையும் கடைசியா அதே ராஜஸ்தான்ல இருக்கிற பாலசார் அப்படிங்கிற வில்லேஜ்லயும் தொடர்ந்து ஸ்விட்ச் ஆன் ஆகி மறுபடியும் ஆஃப் ஆகிறத நோட் பண்றாங்க. சோ உடனே கடைசியா அந்த மொபைல் போன் ஆன் ஆகி ஆஃப் ஆன அந்த பாலசார் வில்லேஜுக்கு போன குஜராத் போலீஸ் ராஜஸ்தான் போலீஸோடைய உதவியோட சந்திரிகாவை தேட ஆரம்பிக்கிறாங்க.
அப்படி தேடும் பொழுதுதான் ஜூன் 14 அன்னைக்கு அந்த வில்லேஜில் இருக்கிற ஒரு ரிசார்ட்ல தான் சந்திரிகா தங்கி இருக்காங்க அப்படிங்கிற ரொம்பவே முக்கியமான விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க. அப்பதான் போலீஸ் ஆல்ரெடி சந்தேகப்பட்ட மாதிரி ஒரு விஷயத்தை தான் சந்திரிகா பண்ணிருக்காங்க அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கிறாங்க. அதாவது சந்திரிகா யாரையாவது லவ் பண்ணி தான் வீட்டை விட்டு வெளியே போயிருப்பாங்க அப்படின்னு போலீஸ் ஏற்கனவே சந்தேகப்பட்டாங்க அப்படின்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா. சோ போலீஸ் நினைச்ச மாதிரியே அந்த விஷயம் தான் இப்ப கன்ஃபார்ம் ஆயிருக்கு. எஸ், சந்திரிகா 23 வயதான ஹரேஸ் அப்படிங்கிற ஒருத்தர் கூட சேர்ந்து தான் அந்த ரெசார்ட்ல தங்கியிருக்காங்க அப்படிங்கறதையும் அவங்களும் அந்த ஹரேஸும் லவ் பண்றாங்க அப்படிங்கறதையும் அதனாலதான் யார்கிட்டயுமே சொல்லாம அவங்க வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாங்க அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கிறாங்க. பட் அப்படி இருந்தாலும் கூட சந்திரிகாவுடைய ஃபேமிலியுடைய இன்ஃப்ளூயன்ஸால அந்த ஹரேஸ்க்கு எதிரான வேலைகளை போலீஸ் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, குஜராத்ல மது விலக்கு அமல்ல இருக்கு அப்படிங்கிற காரணத்தால மது குடிக்கிறதும் மது விற்கிறதும் அங்க குற்ற செயலா இருந்திருக்கு. சோ போலீஸ் சந்திரிகாவுடைய லவ்வரான ஹரேஷ் மது குடிச்சதாகவும் மது வித்ததாகவும் அவர் மேல பொய்யா ஒரு கேஸை போட்டு அவரை ஜெயில தள்ளுறாங்க. மேலும் சந்திரிகாவுடைய அப்பா, அண்ணன், மாமா அப்படின்னு அவங்க எல்லாருமே சந்திரிகாவையும் மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதாவது சந்திரிகா அந்த ஹரீஷை லவ் பண்ணக்கூடாது, அப்படி லவ் பண்ண அப்படின்னா அவன் ஜெயில இருந்து வெளியவே வர முடியாதபடி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்கள மிரட்டி இருக்காங்க. அதனால வேற வழி இல்லாம சந்திரிகாவும் அதுக்கு ஓகே சொல்றாங்க. சோ ஹரீஷும் அதுல இருந்து ஒரு வாரம் கழிச்சு ஜூன் 21 அன்னைக்கு ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகுறாரு. அப்படி ஜெயில இருந்து வெளியே வந்தப்ப அவர்கிட்ட போனை கொடுத்த போலீஸோ அவருடைய போனை ஃபேக்டரி ரீசெட் பண்ணி தான் அவருடைய கையில கொடுக்குறாங்க. ஃபேக்டரி ரீசெட் பண்ணா அதுல இருக்கிற போட்டோஸ், வீடியோஸ் மற்றும் சந்திரிகாவுடைய போன் நம்பர் அப்படின்னு இது எல்லாமே டெலீட் ஆயிரும் அப்படிங்கறதால இப்ப அடுத்ததா என்ன பண்ணலாம் அப்படின்னு ஹரீஷ் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சந்திரிகாவுடைய மொபைல் நம்பர் ஹரீஷுடைய போன்ல இருந்து அழிஞ்சு போயிருந்தாலும் அது ஹரீஷுடைய மனசுல நல்லா பதிஞ்சுதான் இருந்திருக்கு. சோ முதல் வேலையா சந்திரிகாவுக்கு கால் பண்றாரு. பட் அது ஸ்விட்ச் ஆஃப் அப்படின்னு தான் வந்திருக்கு. சோ இப்ப சந்திரிகா கூட தான் மறுபடியுமே சேர்றதுக்கான வழி என்ன அப்படின்னு திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் அவருடைய லேப்டாப்ல அவரும் சந்திரிகாவும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட சில போட்டோஸ் இருக்கு அப்படிங்கிறது அவருடைய ஞாபகத்துக்கு வருது. சோ உடனடியா அதை எடுத்துக்கிட்டு கோர்ட்டுக்கு போன ஹரீஷ் அந்த போட்டோஸ் ஆதாரமா காட்டி நானும் சந்திரிகாவும் காதலிக்கிறோம், ஆனா சந்திரிகாவுடைய வீட்டுல அவளை அடைச்சு வச்சிருக்காங்க, ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் கொடுக்குறாரு. அதோட சேர்த்து சந்திரிகாவை கோர்ட்ல ஆஜர்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஹேபியஸ் கார்பஸ் அப்படிங்கிற ஆட்கொணர்வு மனுவையும் ஃபைல் பண்றாரு. அதை ஏத்துக்கிட்ட கோர்ட்டும் சந்திரிகாவை கோர்ட்ல ஆஜர் படுத்த சொல்லி போலீஸ்க்கு ஆர்டர் போடுறாங்க. அப்பதான் ஹரீஷுடைய இதயத்துல ஈட்டியை இறக்குற மாதிரி அவரு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அந்த சம்பவம் நடக்க ஆரம்பிக்குது. எஸ், ஜூன் 27 அன்னைக்கு கோர்ட்டுக்கு வந்த சந்திரிகாவுடைய பேரண்ட்ஸ் சந்திரிகா ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற ஷாக்கிங்கான விஷயத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க ஹார்ட் அட்டாக்ல தான் இறந்து போனாங்க அப்படிங்கிற டாக்டருடைய சர்டிபிகேட்டையும் கோர்ட்ல ஃபைல் பண்றாங்க. அதை ஏத்துக்கிட்ட கோர்ட்டும் ஹரீஷுடைய ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணி ஆர்டர் போட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, இப்ப சந்திரிகா இறந்து போன விஷயம் தெரிஞ்ச ஹரீஷ் அதை தாங்க முடியாம கோர்ட்லயே கதறி அழுக ஆரம்பிக்கிறாரு. ஆனா அப்படி அழுதவரு அடுத்த சில நாட்கள்லயே ஒரு முக்கியமான எவிடன்ஸ் எடுத்துக்கிட்டு அந்த டிஸ்ட்ரிக்டுடைய எஸ்பி கிட்ட போறாரு. அதுல சந்திரிகாவுடைய மரணம் இயற்கையானது இல்ல, அது ஒரு கொலை அப்படின்னும் அந்த கொலையை பண்ணது சந்திரிகாவுடைய அப்பாவும் மாமாவும் தான் அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட்டையும் கொடுக்குறாரு. அதை ஏத்துக்கிட்ட எஸ்பியும் சந்திரிகாவுடைய மரணத்தை பத்தி விசாரிக்கிறதுக்காக ஒரு ஸ்பெஷல் டீமையே ஃபார்ம் பண்றாங்க. ஸோ அந்த ஸ்பெஷல் டீமும் சந்திரிகாவுடைய பேரண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு எல்லாத்தையுமே தனித்தனியா கூட்டிட்டு வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. பட் அப்படி வந்த எல்லாருமே சந்திரிகாவுடைய மரணத்தை பத்தி ஒவ்வொரு விதமா மாத்தி மாத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்ட போலீஸ்க்கு சந்திரிகாவுடைய மரணத்துல ஏதோ ஒரு விஷயம் மறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது மட்டும் நல்லா புரிய ஆரம்பிக்குது. சோ அப்பதான் அவங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த ஹரீஷ் எஸ்பி கிட்ட கொடுத்த அந்த எவிடன்ஸை கையில் எடுக்கிறாங்க. மேலும் அதை சந்திரிகாவுடைய ஃபேமிலி மற்றும் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட காட்டி துருவி துருவி விசாரிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அதிலிருந்து போலீஸுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாம திணற ஆரம்பிச்ச சந்திரிகாவுடைய ரிலேட்டிவ்ஸான சிவராம் மற்றும் நரன் அப்படிங்கிற 2 பேரும் நாங்க தான் சந்திரிகாவை கொலை பண்ணோம் அப்படின்னு ஒத்துக்கிட்டு அவங்களுடைய கன்ஃபெஷனை சொல்ல ஆரம்பிக்கிறானுங்க. அப்படி அவனுங்க சொன்ன கன்ஃபெஷனை கேட்ட போலீஸ் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த குஜராத் மாநில மக்களுமே இப்படி எல்லாம் கூடவா மனிதர்கள் வெறி பிடிச்சு போய் சுத்திட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லி பதற ஆரம்பிச்சாங்க. அப்படி கேட்கிற எல்லாரையுமே பதற வைக்கிற மாதிரி அவனுக்கு சொன்ன அந்த கன்ஃபெஷன்ல இருந்த விஷயங்கள் இதுதான்.
2024 ஸ்கூல் ஸ்டடீஸை முடிச்ச சந்திரிகாவுக்கு டாக்டர் ஆகணும் அப்படிங்கறதான் ஒரு பெரிய கனவா இருந்திருக்கு. ஆனா 2024 நடந்த நீட் எக்ஸாம்ல அவங்களால நல்ல மார்க்கை ஸ்கோர் பண்ண முடியாம போகுது. இதனால கோச்சிங் சென்டர்ல ஜாயின் பண்ணி படிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ண சந்திரிகா பாலன்பூர் அப்படிங்கிற சிட்டியில் இருக்கிற ஒரு கோச்சிங் சென்டர்ல போய் ஜாயின் பண்றாங்க. மேலும் அதே சிட்டியில் இருக்கிற ஒரு லேடிஸ் ஹாஸ்டல்ல தங்குனபடி அந்த கோச்சிங் சென்டருக்கு போயிட்டு வரவும் செய்யறாங்க. அவங்க கிளாஸ் முடிச்சுட்டு கொஞ்சம் புக்ஸ் வாங்குறதுக்காக கடைக்கு போயிருக்காங்க. பட் அப்படி புக்ஸ் வாங்கிட்டு வர்றதுக்கு ரொம்பவே லேட் ஆனதால அவங்களுடைய ஹாஸ்டல் இருக்கிற அந்த ஏரியாவுக்கு போறதுக்கான கடைசி பஸ்ஸையும் மிஸ் பண்ணிடுறாங்க. சோ வேற வழி இல்லாம அந்த பக்கமா போன ஒரு பைக்கை நிப்பாட்டி லிஃப்ட் கேக்குறாங்க. அப்பதான் அந்த பைக்கை ஓட்டிட்டு வந்த ஹரீஷும் அவங்கள தன்னுடைய பைக்ல ஏத்திக்கிறாரு. சந்திரிகா ஏறி உட்கார்ந்தது அவருடைய பைக்ல மட்டும் இல்ல, அவருடைய லைஃப்லயும் சேர்த்துதான் அப்படிங்கிறது அப்ப ஹரீஷ்க்கு தெரியாம போயிருச்சு. எஸ், சந்திரிகாவும் ஹரீஷும் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றாங்க அப்படின்னாலும் அந்த தயக்கம் கொஞ்சம் கூட இல்லாம ஏதோ பல வருஷம் பழகுன மாதிரி ரொம்பவே இயல்பா பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. மேலும் சந்திரிகாவை கொண்டு போய் அவங்களுடைய ஹாஸ்டல்ல டிராப் பண்ண ஹரீஷ் அவர் வேலை செய்யற கம்பெனி சந்திரிகாவுடைய ஹாஸ்டலுக்கு பக்கத்துல தான் இருக்கு அப்படின்னும், அதனால நானே இனிமேல் உங்களை ஹாஸ்டல்ல டிராப் பண்றேன் அப்படின்னும் அவங்க கிட்ட சொல்றாரு. அதுக்கு ஓகே சொன்ன சந்திரிகாவும் அவங்களுடைய செல்போன் நம்பரை ஹரீஷ் கிட்ட கொடுக்குறாங்க. இப்படி அடிக்கடி மீட் பண்ணவும் போன் மூலமாகவும் பேச ஆரம்பிச்ச அவங்களுக்கு இடையில காதல் மலர ஆரம்பிக்குது. பட் அப்பதான் ஹரீஷ் ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த சந்திரிகா கிட்ட சொல்றாரு. அதாவது அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருச்சு அப்படின்னும், ஆனா கருத்து வேறுபாடு காரணமா அந்த மேரேஜ் டிவோர்ஸ்ல போய் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாரு. இது ஸ்டார்டிங்ல சந்திரிகாவுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருந்தாலுமே அதுக்கப்புறமா ஹரீஷ் எதையுமே மறைக்காம உண்மையா இருக்காரு அப்படின்னு நினைச்சு அவரை இன்னுமே அதிகமா லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் இது எதுவுமே தெரியாத சந்திரிகாவுடைய பேரண்ட்ஸோ அவங்களுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. எஸ், என்னதான் சந்திரிகா MBBS படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் அவங்களுடைய பேரண்ட்ஸோ அவ காலேஜுக்கு போனா அப்படின்னா அங்க யாரையாவது லவ் பண்ணிடுவான் அப்படின்னு நினைச்சு பயந்துருக்காங்க. அதாவது காதல் அப்படின்னாலே அது பெண்களை ஏமாத்துற ஒரு விஷயம் அப்படிங்கறதா அவங்களுடைய தாட்டா இருந்திருக்கு. ஸோ சந்திரிகா காலேஜுக்கு போனா கல்யாணம் பண்ணிட்டு தான் போகணும் அப்படின்னு அவங்களுடைய ஃபேமிலி முடிவு பண்றாங்க. இந்த இடைப்பட்ட கேப்ல நீட் எக்ஸாம ரொம்பவே நல்லபடி எழுதிட்டு வீட்டுக்கு போன சந்திரிகாவுக்கு இது மிகப்பெரிய ஷாக்கிங்கான ஒரு நியூஸா இருந்திருக்கு. சோ இதனாலதான் தன்னுடைய பேரண்ட்ஸ் கிட்ட தன்னுடைய ஃப்ரெண்டை பார்க்க போறதா போய் சொல்லிட்டு ஹரீஷ் கூட போயிருக்காங்க. ஆனா ஹரீஷ் கிட்ட இருந்து அவங்கள பிரிச்சு கூட்டிட்டு வந்த அவங்களுடைய அப்பா முதல்ல அவங்க கிட்ட இருந்த மொபைல் போனை பிடுங்கி ஒளிச்சு வைக்கிறாரு. சோ அப்ப ஹரீஷ் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு நினைச்சு அமைதியா இருந்த சந்திரிகா அப்படி அவர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா மறுபடியும் ஹரீஷ் கிட்ட போறேன் அப்படின்னு சொல்லி பிடிவாதம் பண்ணிருக்காங்க. அப்ப அவங்களுடைய அப்பாவும் மாமாவும் நீ ரொம்ப பிடிவாதம் பண்ண அப்படின்னா உன்னை கொலை பண்ண கூட நாங்க தயங்க மாட்டோம் அப்படின்னு அவங்கள மிரட்டி இருக்காங்க. சந்திரிகாவோ அப்பவுமே அசராம தன்னுடைய முடிவுல உறுதியா இருந்திருக்காங்க. அதே டைம்ல தான் ஹரீஷ் கோர்ட்ல ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷன் கொடுத்திருக்காரு அப்படிங்கிற விஷயமும் அவங்களுக்கு தெரிய வருது. அதனால கோர்ட்ல போய் நான் ஹரீஷ் கூட தான் வாழ விரும்புறேன் அப்படின்னு சொல்றதுக்காக அவங்க ஆர்வமா காத்திருக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனா சந்திரிகாவுடைய அப்பாவோ சந்திரிகா கோர்ட்ல போய் ஹரீஷ் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டா அது நமக்கு மிகப்பெரிய ஒரு அவமானமா மாறிடும் அப்படின்னு திங்க் பண்றாரு. அப்படி திங்க் பண்ண ஆரம்பிச்சவரு ஒரு கட்டத்துல வெறி பிடிச்ச மிருகமா மாற ஆரம்பிக்கிறாரு. எஸ், தன்னுடைய மகள் உயிரோடவே இருக்க கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அவர் வந்திருக்காரு. ஆல்சோ அவருடைய ரிலேட்டிவான சிவராம் மற்றும் நரன் கிட்ட சொல்லி ஒரு பிளானையும் போடுறாரு. அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்காக ஜூன் 24 அன்னைக்கு நைட் ஒரு 10 மணி போல மயக்க மருந்து கலந்த பாலை சந்திரிகாவுக்கு கொடுக்குறாங்க. அதை வாங்கின சந்திரிகாவோ நம்ம சாக போறோம் அப்படின்னு கூட தெரியாம அந்த பாலை வாங்கி குடிக்கிறாங்க. அப்படி குடிச்ச அடுத்த சில நிமிடங்களையே மயக்கம் அடைகிறாங்க. இப்படி மயக்கமான அவங்கள அவங்களுடைய அப்பாவும் ரிலேட்டிவ்ஸும் அன்னைக்கு நைட்டு சரியா ஒரு 1 மணி அளவுல அவங்களுடைய வீட்டுல இருந்த ஸ்டோர் ரூமுக்கு தூக்கிட்டு போறாங்க. அப்படி தூக்கிட்டு போய் அங்கேயே வச்சு சந்திரிகாவுடைய கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணவும் செய்யறாங்க. அதுக்கப்புறமா அவங்களுடைய துப்பட்டாவை எடுத்து அவங்களுடைய கழுத்துல மாட்டி சந்திரிகா அவங்களுடைய உயிரை அவங்களே எடுத்து இறந்து போன மாதிரி ஒரு செட்டப்பையும் பண்ணி வைக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு பார்த்த சந்திரிகாவுடைய அம்மா அண்ணன் அப்படின்னு சந்திரிகாவுடைய ஃபேமிலியை சேர்ந்தவங்க எல்லாருமே அவங்களுடைய பொண்ணு அவங்களுடைய உயிரை அவங்களே எடுத்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னு நம்ப ஆரம்பிக்கிறாங்க.
ஆனா இந்த விஷயம், அதாவது நம்மளுடைய பொண்ணு இப்படி அவளுடைய உயிரை அவளே எடுத்து இறந்து போயிட்டா அப்படிங்கிற விஷயம் வெளியே தெரிஞ்சிச்சு அப்படின்னா அது நம்மளுடைய குடும்பத்துக்கு ரொம்பவே அவமானமா போயிரும் அப்படின்னு நினைச்சவங்க எல்லாருமே சந்திரிகா ஹார்ட் அட்டாக் வந்து தான் இறந்து போனாங்க அப்படின்னு அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் கிட்டையும் ஊர்க்காரங்க கிட்டையும் ஒரு பொய் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஜூன் 25 அன்னைக்கு ஈவினிங்கே சந்திரிகாவுடைய உடலை தகனம் பண்ணவங்க அவங்க ஹார்ட் அட்டாக்ல தான் இறந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஃபேக்கா ஒரு டாக்டர் சர்டிபிகேட்டையும் ரெடி பண்றாங்க. அப்படி பண்ண அவங்களுக்கு எதிரா சந்திரிகா ஆல்ரெடி ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது அப்ப அவங்களுக்கு தெரியாம போயிருச்சு. எஸ், சொல்ற பேச்ச கேட்கல அப்படின்னா உன்னை கொலை பண்ணிடுவோம் அப்படின்னு சந்திரிகாவுடைய அப்பாவும் ரிலேட்டிவ்ஸும் அவங்கள மிரட்டுனாங்க அப்படின்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா. அதை தான் சந்திரிகாவும் இன்ஸ்டாகிராம் மூலமா ஹரீஷ்க்கு மெசேஜா அனுப்பியிருக்காங்க. அப்படி அந்த மெசேஜ்ல என்ன இருந்துச்சு அப்படின்னா, நீங்க ஜெயில இருந்து வெளியே வந்துட்டீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும், சீக்கிரமா வந்து என்னை கூட்டிட்டு போங்க, இல்ல அப்படின்னா என்னை ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி வச்சிருவாங்க, நான் ரெஃப்யூஸ் பண்ண அப்படின்னா they will kill me, ப்ளீஸ் சேவ் மீ அப்படின்னு இருந்திருக்கு. ஆக்சுவலா ஒளிச்சு வைக்கப்பட்டிருந்த தன்னுடைய போன் எடுத்த சந்திரிகா இந்த மெசேஜை ஹரீஷ்க்கு அனுப்பியிருக்காங்க. பட் போலீஸோ அவருடைய போனை ஃபேக்டரி ரீசெட் பண்ணிட்டாங்க அப்படிங்கறதால அந்த மெசேஜை ஹரீஷால பார்க்க முடியாம போயிருக்கு. ஆனா மறுபடியும் அவர் இன்ஸ்டாகிராம் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா தான் அவருக்கு அந்த மெசேஜ் வந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிக்குது. இதனால தான் உடனடியா எஸ்பி கிட்டையும் போயிருக்காரு, கோர்ட் கிட்டையும் போயிருக்காரு. பட் கோர்ட்ல வந்து அவங்க பேரண்ட்ஸ் இவர் நினைச்ச மாதிரியே ஹார்ட் அட்டாக்ல தன்னுடைய பொண்ணு இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னதுமே கண்டிப்பா இவங்க தான் ஏதோ பண்ணிருப்பாங்க அப்படிங்கிற சந்தேகத்துல மறுபடியுமே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. அந்த மெசேஜ் தான் போலீஸ் கிட்ட எவிடன்ஸாவும் காட்டியிருக்காரு. இந்த கன்ஃபஷனுக்கு அப்புறமா அந்த கில்லர்ஸ் 2 பேரையுமே அரெஸ்ட் பண்ண போலீஸ் கூடவே சந்திரிகாவுடைய அப்பாவையும் அரெஸ்ட் பண்றதுக்காக அவருடைய வீட்டுக்கு வராங்க. ஆனா அவரோ ஆல்ரெடி அந்த விஷயம் தெரிஞ்சு தலைமறைவாகியிருக்காரு. இப்ப ரீசெண்டா கிடைச்சிருக்கிற அப்டேட்ஸை வச்சு பார்க்கும்போது கூட போலீஸ் இனிமே அவரை அரெஸ்ட் பண்ணல அப்படிங்கிற தகவல் தான் கிடைச்சிருக்கு. இந்த கேஸில் இருந்து நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சந்திரிகா நீட் எக்ஸாம் எழுதிட்டு வந்தாங்க இல்லையா, அந்த எக்ஸாம்ல 484 மார்க்ஸ் எடுத்து அவங்க ரொம்பவே ஆசைப்பட்ட டாக்டர் சீட்டும் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது. எஸ், ஹரீஷ் ஜெயில இருக்கும்போது தான் சந்திரிகா மெடிக்கல் கவுன்சிலிங்க கூட அட்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு நல்ல காலேஜ்ல அவங்களுக்கு டாக்டர் சீட்டும் கிடைச்சிருக்கு. ஆனா அதுல படிச்சு டாக்டர் ஆக வேண்டிய அவங்களுடைய அப்பாவே மிருகத்தனமா கொலை பண்ணியிருக்காரு. பேரண்ட்ஸ் தன்னுடைய மகள்களுடைய சேஃப்டிக்காக பயப்படுறத நம்ம கம்ப்ளீட்லி தப்பு அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா இந்த சொசைட்டி இப்ப அந்த லட்சணத்துல தான் இருக்கு. பட் லவ் பண்ணிட்டா அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக MBBS டாக்டராக போற ஒரு பொண்ணுடைய ஃபியூச்சரை, அவளுடைய ட்ரீம்ஸையே டிஸ்ட்ராய் பண்றது இது பேரண்டல் ப்ரொடெக்ஷன் கிடையாது, இது வெறும் ஆணவம் மட்டும்தான். பாருங்க, ஒரு பொண்ணு நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணி MBBS சீட்டு வாங்குறதை விட அவங்க யாரை கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படிங்கறது தான் சொசைட்டிக்கு ஹானரா தெரியுது. அப்படின்னா நம்ம சொசைட்டியுடைய மைண்ட் செட் எவ்வளவு பிற்போக்குத்தனமா இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். பெத்தவங்க அப்படின்னா ப்ரொடெக்டரா இருக்கணும், பொசஸா இருக்க கூடாது. நம்ம குழந்தைகளுடைய ஹாப்பினஸையும் அவங்களுடைய ஆம்பிஷனையும் நம்மளுடைய வெட்டி கௌரவத்துக்காக சொந்தக்காரன் என்ன சொல்லுவானோ, பக்கத்து வீட்டுக்காரன் என்ன சொல்லுவானோ அப்படிங்கிற பயத்துல அதை சாக்ரிஃபைஸ் பண்றது அப்படிங்கறத விட இந்த உலகத்துல ஒரு கொடூரமான விஷயம் இல்லவே இல்லை. கௌரவம் அப்படின்னு நீங்க எதை சொல்றீங்க? உங்களுடைய பொண்ணுடைய ட்ரீமா இருந்த MBBS சீட்டை, அவங்களுடைய அச்சீவ்மெண்ட்டை இந்த உலகமே பார்க்கும் பொழுது என்னுடைய பொண்ணு டாக்டராக போறா, அவளுக்கு டாக்டர் சீட் கிடைச்சிருச்சு அப்படின்னு பெருமையா சொல்றது தான் ஒரு ஃபேமிலியுடைய ஹானர், அதுதான் ஒரு ஃபேமிலியுடைய கௌரவம். ஆக்சுவலா சந்திரிகாவுடைய அப்பா அவருடைய சொசைட்டில அவருடைய ரெப்புடேஷன், அவருடைய மரியாதை என்ன ஆகும் அப்படின்னு பயந்தாரு. பட் இப்ப அவருடைய உண்மையான ரெப்புடேஷன் எங்க போச்சு? இப்ப அவர் எல்லாருமே ஒரு கொலைகாரன் அப்படின்னு சொல்லுவாங்களே, ஜெயில போய் கழுதிங்க போறீங்களே, அப்ப உங்களுடைய மூஞ்ச கொண்டு போய் எங்க வச்சுக்குவீங்க? ஒரு அப்பாவுடைய டியூட்டி என்ன அப்படின்னா தன்னுடைய மகளுடைய ட்ரீமுக்கு சப்போர்ட் பண்றது. அவ டாக்டர் ஆகி 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணும்போது அதை நெஞ்ச நிமித்திட்டு காலரை தூக்கி விட்டுட்டு ப்ரௌடா வெளியே சொல்றது. ஆனா வெறும் ஈகோக்காக, ஆணவத்துக்காக ஒரு இன்னசென்ட் லைஃபை நீங்க எடுத்தீங்க அப்படின்னா டெக்னிக்கலி ஃபாதர் அப்படிங்கிற அந்த வார்த்தையை யூஸ் பண்ற ரைட்டையே நீங்க இழந்துடுறீங்க. பேரண்ட்ஸ் அப்படிங்கிற ரோலை அவங்க அக்செப்ட் பண்ணாங்க அப்படின்னா சில்ட்ரனுடைய டெசிஷன்ஸை அக்செப்ட் பண்ணவும் கத்துக்கணும். அதர்வைஸ் அதை ஃபேமிலி அப்படின்னு சொல்றதுல அர்த்தமே இல்லை. கடுப்பாகுது SDA. நீங்க சொல்லுங்க, மை டியர் SDA HD இன்வெஸ்டிகேட்டர்ஸ், இப்படிப்பட்ட ஆளுங்கெல்லாம் எப்பதான் திருந்த போறாங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.